எந்தெந்த பொருள் எந்தெந்த தேவைக்கோ அந்தந்த தேவைக்கு தான் அந்த பொருளை நீங்க என்ன பண்ணா யூஸ் பண்ணணும். சாமி படம் வைக்கிறீங்க, இப்ப நானா கேக்குறேன், பூஜை ரூம்ல கார் எடுத்துமே நிப்பாட்டிக்கலாமா? உங்க வீட்டுல யாருக்கு மூதாதையர்களுக்கு நீங்க திதி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், தவசம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், அன்னைக்கு தவசம் கொடுக்குற அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி பல் துளைக்கிருக்க வேண்டும். அப்பதான் அந்த தவசம் பலிதம் ஆகும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, தொப்புளை என்ன பண்ண வேண்டும்? தொப்புளை மறைத்து வேட்டி கட்டுபவனுக்கு பணம் நிற்கும். ஆண்களுக்கு ஆண்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா ஆண்கள் நிறைய பேரு வேட்டியை தொப்புளுக்கு கீழே கட்டுவாங்க. இப்ப நானே தொப்புளுக்கு கீழே தான் கட்டுவேன். ஆனா என்ன பண்ணுவேன், துண்டு ஒண்ணு போட்டு என்ன பண்ணுவேன், தொப்புல மாதிரி மகாலட்சுமி அம்சம் தான் தொப்புல. வாஸ்துல பிரம்மஸ்தானம், கிரகத்துல கேது, இதெல்லாம் விட்டுருவோம். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது தொப்புளை மறைக்காத பெண்களிடம் பணம் தங்காது. கதவுல இந்த சாமி இந்த நல்ல கிடையாது, தலைவாசல் கதவு இருக்குதுல, இந்த கதவுல சில பேர் விநாயகர், லக்ஷ்மி இப்படிலாம் வச்சிருப்பீங்களே, இருக்கக்கூடாது. எந்தெந்த பொருள் எந்தெந்த தேவைக்கோ அந்தந்த தேவைக்கு தான் அந்த பொருளை நீங்க என்ன பண்ணா யூஸ் பண்ணணும். சாமி படம் வைக்கிறீங்க, இப்ப நானா கேக்குறேன், பூஜை ரூம்ல கார் எடுத்துமே நிப்பாட்டிக்கலாமா? ஆஞ்சநேயரை பறக்க விடுறது கார்ல பெரிய தவறு. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய நகை. கையில கயிறை கட்டினீங்கன்னா 2 மாசம் 3 மாசம். என் திருவிழா டைம்ல பாத்தீங்கன்னா 3 கயிறு இருந்திருக்கேன் கையில. யாருன்னா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வீடியோல போய் பாருங்க. திருவிழா நல்லபடியா முடியணுன்றதுக்காக இறைவனை வேண்டி பிரார்த்திச்சு கட்டப்பட்ட ரக்ஷை அது. திருவிழா முடிஞ்சிச்சா, அப்ப இது என்ன ஆயிடுச்சு, எடுத்துடணும். அதானே ரூலு. எந்தெந்த தேவையை நாம் எதுக்காக செய்யறோமோ அதுக்காக, எந்த பொருளை எதுக்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம உதறுக்குது, இது வழியா என்ன பண்றோம், சாப்பிட்றோம். இப்ப இந்த உதடுல நம்ம அழகா ஒரு வெற்றும் சுத்தி வச்சு அழகா டிசைன் பண்ணி பாதி சதையை ஏத்து வி மாரி, எஸ் மாரி, ஆர்ச் மாரி, பூ மாரி போட்டுப்போமா? உதடுல நீங்க என்ன செய்யறீங்களோ அதே தான் தலைவாசல்லையும். தப்பான விஷயத்த என்னைக்குமே செய்யாதீங்க. பணத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக உங்க பர்ஸ் பக்கத்துல சீப்பை வைக்காதீங்க, பாக்கெட்ல சீப் வைக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. பெண்ணாக இருந்தால் உங்களுடைய ஹேண்ட்பேக்ல சீப் வைக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. புறம் பேசுவதை முற்றிலும் தவிருங்கள். பச்சை கலர் பூவை இறைவனுக்கு திரும்புங்க, அதிகமாக இறைவனுக்கு பச்சை கலர் பூவை சாத்துங்க. சில நேரங்களில் சில சொல்லி சில மூலிகைகளை இறைவனிடத்தில் வைத்தால் பெரிய பெரிய பிரச்சனைலாம் தீரும். அது என்ன மந்திரம், எந்த டைமு, எந்த மூலிகைன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன், சொல்லுவேன், நிச்சயமா சொல்லுவேன். உங்களை பார்த்து இதை சொன்னா நீங்க எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துவீங்க, எந்த அளவுக்கு அதை உண்மையா வச்சிருப்பீங்க, எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுவீங்க, எல்லாமே தெரியும். அதெல்லாம் பார்த்து நிதானிச்சுதான் சில விஷயம் சொல்ல முடியாது. சித்த ரகசியம், தேவ ரகசியம், பிரம்ம ரகசியம் மாரி எடுத்தவங்க ஒருத்தம் சொல்லிட்டு போக முடியாது. நீங்க மாட்டேன் எடுத்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு மூலிகை வீட்டுல வச்சு அந்த இடத்துல இறைவன் வந்துடுவாரு. இறைவன் இருக்கிறதே தெரியாது. அந்த வீட்டுல எதனா ஒரு தப்பு பண்ணி அதெல்லாம் நீங்க தெளிவா உங்கள்ட்ட வழி நடத்த வேண்டும். ஆனா முருகனுக்கு மணி மந்திர அவுட்டம் தான் ஆகம விதிகள்லாம் கிடையாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். உதிரி பூஜை பயன்படுத்தக்கூடாது, நீங்க தெளிவா பயன்படுத்தணும். உங்க வீட்டுல யாருக்கு மூதாதையர்களுக்கு நீங்க திதி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், தவசம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும்,
அன்னைக்கு தவசம் கொடுக்குற அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி பல் துளைக்கிருக்க வேண்டும். அப்பதான் அந்த தவசம் பலிதம் ஆகும். கொடுக்கறவங்க யாரு கொடுக்குறாங்களோ, இப்போ நாளைக்கு எங்க அம்மாவுக்கு தவசம், நாளைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் தான் எங்க அம்மா இறந்தது. இப்ப நாளைக்கு காலையில நான் என்ன பண்ணுவேன், 5 மணிக்கெல்லாம் பல் துளைக்கணும். குளிக்கிறது கூட நீ கொஞ்சம் லேட்டா குளிக்கலாம், ஆனா பல் துளைக்குது 5 துளைக்கணும். எங்க அண்ணனும் கூட உட்காந்து திதி கொடுப்பார். எங்க அண்ணனையும் சொல்லி எழுப்பி பல் துளைக்க வைக்கணும் 5 மணிக்கெல்லாம். நாங்க 2 பேரும் தான் மெயின். அப்பதான் அந்த திதினா பலிதமாகும். சில பேர் சார் வருஷம் தவசம் கொடுக்குறேன், ஆனா எனக்கு மூதாதையர் அனுகிரகமே இல்லைன்னு ஜோதிடர் சொல்றாங்கன்னா காரணம் இல்லை. நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா பலாயிரம் காரணம் இருக்கும். பிரம்மா விஷ்ணு 3 பேரும் இந்த சிவனுக்குள்ள அடங்கும். சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் ஒரே இடத்தில் ஐக்கியமான கோவில். இந்த சிவபெருமானுக்கு கீழே பாத்தீங்கன்னா தாமரை சுவாமி உட்கார்ந்து, சிவனுக்கு ஆவுடையார் என சொல்லக்கூடியது வட்டமாக இருக்கும், சில இடத்துங்களே சதுரமாக இருக்கும். இங்கே சதுர ஆவுடையார். சதுர ஆவுடையார் என்பது சித்தர்களால் வழிபட்ட ஸ்தலம், சித்தர்களால் வழிபட்ட ஸ்தலம். சிவன் பிரம்மா விஷ்ணுவாக இங்கே மும்மூர்த்திகளாக சிவன் காட்சியளிக்கிறார். தாமரை மலரின் மேல அந்த சதுர வடிவமான ஆவுடையார் இருக்கிறது. தாமரை மலர் எதை குறிக்கிறது? மகாலட்சுமி. அது எங்கே இருந்து வருகிறது? மகாவிஷ்ணுவின் வயிற்றிலிருந்து என்ன வருது? தாமரை தண்டுனா வருது. தாமரை தண்டு திரியில ஏன் விளக்கேத்தணும் சொல்றேன்னா, ஒரு குளத்துல பண்றேன், ஒரு மைக்கு ஆஃப் பண்றேன். ஒரு குளத்துல தண்ணி அதிகமா வருது, தாமரைனா ஆயிடும் மேல. குளத்துல தண்ணி கீழே போயிடுச்சு, தாமரைனா ஆயிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாமரைனா ஆகாது. தண்ணி அதிகமான மேல போகும், தண்ணி கம்மியான ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இறைவனுடைய படைப்புல எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா? தாமரை மலர். அந்த தாமரை மலர் சாதாரண விஷயமே கிடையாது. தாமரை பூவை நீங்க சுவாமிக்கு போட்டா 5 நாள் வரைக்கும் சாமிக்கிட்டே இருக்கலாம், எடுக்க வேணாம்னு புஷ்ப சாஸ்திரம் சொல்லுது. 5 நாள் வரைக்கும் நான் தாமரை பூவை சாமிக்கிட்டே வச்சுக்கலாமா, எடுக்க வேணாம். மத்த பூ தான் நீங்க மாத்தணும். அந்த தாமரை தண்டு திரியிலே விலக்கு எடுத்த பொழுது எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் வாழ்ந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், மூழ்கி விட மாட்டான். இதுதான் தாத்பரியம். இந்த தாத்பரியமே தெரியாத நிறைய பேர் சொல்லுவான், தாமரை தண்டு திரியில 27 விளக்கு போடு, 13 விளக்கு போடு. ஏன் தாமரை தண்டு திரி நீ போடுன்னுவான். தாமரை தண்டு திரியில விளக்கேத்தனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் மூழ்கி விட மாட்டான் என்பதுதான் உண்மை. தாமரை தண்டு திரி. சரி, தாமரை தண்டு எங்க இருந்து வந்தது? தொப்புல இருந்து வந்தது. அது ஒத்துக்கிறீங்களா? சரி, பணத்தை நாம் மறைத்து வைப்போமா, அனைவருக்கும் மாதிரி வெளிப்படையா வைப்போமா? வீட்டுல எங்க வைப்போம்? மறைச்சுதான் வைப்போம். மறைச்சுதானே வைப்போம். டவுட் இருக்கா? டவுட் இருக்கா இல்லையா? மறைச்சுதானே வைப்போம். மறைச்சுதானே வைப்போம். அப்போ ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, தொப்புளை என்ன பண்ண வேண்டும்? தொப்புளை மறைத்து வேட்டி கட்டுபவனுக்கு பணம் நிற்கும். ஆண்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா ஆண்கள் நிறைய பேரு வேட்டியை தொப்புளுக்கு கீழே கட்டுவாங்க. இப்ப நானே தொப்புளுக்கு கீழே தான் கட்டுவேன். ஆனா என்ன பண்ணுவேன், துண்டு ஒண்ணு போட்டு என்ன பண்ணுவேன், தொப்புல மகாலட்சுமியின் அம்சம் தான் தொப்புல. வாஸ்துல பிரம்மஸ்தானம், கிரகத்துல கேது, இதெல்லாம் விட்டுருவோம். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது தொப்புளை மறைக்காத பெண்களிடம் பணம் தங்காது. நல்லா மகாலட்சுமி இது பாருங்க, தாமரை மலருக்கும் பணத்துக்கும் மகாவிஷ்ணுக்கும் என்ன உண்டு? தொடர்பு உண்டு. அந்த தாமரை மலர் மேலதான் சாமி உட்கார்ந்திருக்கார். தொப்புளை மறைத்துதான் என்ன பண்ணா, சாரியை கட்டணும். சில பேர் அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக இறக்கி விடுவாங்க. இல்லம்மா, ஒரு டாக்டர்னா எல்லாத்தையும் பேசுவார்ல, டாக்டர்னா பேசுவார்.